இந்த நாளில் சரி நம்மளாம் எங்கேருந்து வந்திருக்கோம்? ஒரே ஒரு கேள்வி, எங்கேருந்து வந்திருக்கோம்? இப்போ எங்கேருந்து வந்தீங்க? வீட்லையா? வீட்டில். சரி, வீடுக்கும் இல்லத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஹவுஸ் அண்ட் ஹோம். ஹவுஸ், ஓகே. அவர் என்னன்றனா ஹவுஸ் வந்து ஒரு கட்டடம், ஓகேவா? டூலெட்லாம் போட்டிருப்பாங்க. டூலெட் போர்டு, எங்கள் டூலெட் 2 BHK வாடகைக்கு வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லத்துக்கு என்ன? ஹோம்னா என்ன? எங்கே ஸ்டே பண்ணுறீங்களோ அதுன்றாரு. இப்போ நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஹவுஸ்லையா இல்லை ஹோம்லையா? ஹோம்லையா? சரி. அப்போ ஹோமில் வந்து எமோஷன்ஸ் கலந்துருக்கும், ஓகேவா? ஒரு கட்டடத்துக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. ஹோம்னும் போதோ இல்லத்துக்குள்ளே எமோஷன்ஸ் கலந்துருக்கும். அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அண்ணன் தம்பி இருப்பாங்க, பாசம் இருக்கும், பேசுவாங்க. வேற என்ன இருக்கும் வீட்டுக்குள்ளே? சண்டை இருக்கும், கோபம் இருக்கும், எரிச்சல் இருக்கும், விட்டு கொடுத்து போன வேண்டியது இருக்கும். அப்புறம் வேற என்ன? மளிகை சாமான் இருக்கும். முக்கியமாக என்ன இருக்கும் இல்லையா? கடன் இருக்கும். கரெக்டா? நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வருஷம் செலவான பொருள் இல்லை எல்லாமே காசெல்லாம் ஒரே நாளில் காலி பண்ணிவிடுவோம். கரெக்டாக? இல்லை 10 வருஷத்துக்கு கடனை காசை ஒரு நாள் ஒரு வருஷத்தில் தீர்த்துருவோம், முடிச்சுடுவோம். அந்த கடன் இருக்கும். வேற என்ன இருக்கும் வீட்டுக்குள்ள? அப்போ வீடுக்கும் கட்டடத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஹோமுக்கும் ஹவுஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு வேலை இதெல்லாம் இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன? ஒரு கட்டடம் தான், உள்ளுக்குள்ள ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையில் என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 பேதுரு 4:17. ஒருத்தர் மைக்கில் படிங்க, டிஸ்பிளேவும் பண்ணுங்க. 1 Peter chapter 4 verse 17. 1 Peter chapter 4 verse 17. நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்? நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு வசனம் போட்டிருக்காங்க. அடுத்தது, முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்? முதல்ல நம்ம கிட்ட தொடங்கினா சுவிசேஷத்தை கேட்காத பிள்ளைகளா, டு நாட் ஒபே த காஸ்பல் ஆஃப் காட், அவங்களுக்கு முடிவு எப்படியாக இருக்கும் சொல்லிட்டு கேள்விக்குறி போட்டிருக்காங்க. ஓகே, உதாரணத்துக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, சர்ச்சை வந்து நியாயத்திருக்க மாட்டாங்க, நம்மளை வந்து நியாயத்திருக்க மாட்டாங்க, நமக்கு கிருபைனால நிரப்பப்பட்டிருக்கோம், பிரசன்னத்தினால நிரப்பப்பட்டிருக்கோம், நம்ம புது உடன்படிக்கை நியூ டெஸ்டிமெண்ட்ல இருக்கோம், கர்த்தர் வந்து ஜட்ஜ் எல்லாம் பண்ண மாட்டார், அன்பானவர், நீதி உள்ளவர். ஆனால் அன்பு எப்பவுமே என்ன சொல்லுது? கொஞ்சிட்டே இருப்போம்ல. நம்ம வீட்டில் எப்படிலாம் கொஞ்சம், இப்போ டாக்ஸ் எல்லாம் இருக்கும், எப்படி கொஞ்சுவீங்க? இந்த நாய் கதைன்னு ஒன்று ஒரு நாய் கதை சொல்லிட்டா, வீட்டில் இன்னும் என்ன இருக்கும்னா நாய் இருக்கும். வீட்டில் சில பேர் வீட்டில் நாய் இருக்கும். நாயின்னு சொன்னாவே கோவம் வந்துடும். பார்த்துருக்கீங்களா? ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தாங்க. நானும் அவளும் வாக்கிங் போனோம், அங்கே போயிட்டே இருந்தோம், வாக்கிங் போயிட்டு இருந்தோம், நானும் அவளும் வாக்கிங் போயிட்டு இருந்தோம். அங்கே இருக்கிறவங்க, ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து அவளை கொஞ்சினாங்க. இதுதான் டாபிக், கான்செப்ட். எனக்கு அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு காலேஜ் படிக்கிற பொண்ணு இருக்கும், அவளை கொஞ்சினாங்களா? என்னது, யார் கொஞ்சினாங்க? பக்கத்து ஏரியாவில் எப்படி கொஞ்சினாங்களா? இப்போ குழந்தையா இருந்தால் கொஞ்சலாம், கரெக்டா? ஜுஜு ஜுஜுன்னு கொஞ்சம். இப்போ டாஃப்னா என்னுடைய மகள் இருக்கா, கொஞ்சுவாங்க. அவளை கொஞ்சினாங்க. கொஞ்ச நேரம் விட்டு சொல்றாங்க, நாயின்னு சொன்ன அவளைன்னு சொன்னது வந்து நாயாம். அப்போ வீட்டில் ஒரு நாய் இருக்கும், நம்ம நாய் என்னவா மாற்றிருக்கோம்? அவங்க, அப்புறமா பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. பிள்ளைய போல அவன் இவன் சொல்லுவாங்க. சில பேர் பர்த்டே எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ உங்க வீட்டில் நாய் இருக்கா? இல்லையா? சரி, ரொம்ப சீரியஸாக இருக்காதீங்க. இந்த வசனம் ரொம்ப டீப்பாக போயிட்டீங்களா நியாயத்தீர்ப்புன்னு. ஆனால் சீரியஸான விஷயம் தான், பண்ணணும், கூலாக கேட்டுக்கொள்ளுங்க. அப்போ இந்த வசனம் என்ன போட்டிருக்குன்னா, ஜட்ஜ்மெண்ட் வில் பிகின் இன் த ஹவுஸ் ஆஃப் காட்னு போட்டிருக்கு. 2 விதமான வீடு இருக்கு. ஒன்று சபை, நம்மலாம் இருக்கோம்ல சபை. இது இங்கே வசனம் இருக்கணும், வேணா நோட் பண்ணிக்கோங்க, படிக்க தேவையில்ல. எஃபேசியன்ஸ் chapter 2 verse 21 to 22. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் சேர்த்து ஒரு வீடாக சொல்கிறாங்க. ஆலயம் என்பது ஒரு, சபை என்பது ஒரு வீடு. இப்போ நம்மலாம் இருக்கல, ஒரு கூட்டமாக இருக்கோம்ல, நம்ம ஒரு வீடாக இருக்கிறோம். அங்கே அந்த வசனத்தை படிச்சுக்கணும் வீட்டில் போய். இன்னொன்று வந்து 1 Corinthians chapter 6 verse 19. 1 Corinthians chapter 6 verse 19 போட்டிருக்கும், நம்ம கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் பார்க்கலாமா? 1 Corinthians chapter 6 verse 19 மட்டும் டிஸ்பிளே பண்ணலாம். Do you not know that your body is the temple of the Holy Spirit who is in you, whom you have from God, and you are not your own? உங்களுக்கு தெரியாதா உங்களுடைய உடம்பு ஒரு ஆலயமாக இருக்கிறது? யார் தங்குறதா?
your body is a temple of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் who is in you, நமக்குள்ள இருக்காராம். whom you have from God and you are not your own. அப்ப நம்மளுடைய உடம்பு நம்மளுடையது கிடையாது. நமக்குள்ள யார் இருக்காங்களா? பரிசுத்த ஆவியானவர் இருக்காங்களா. அதுக்குதான் ஒரு ஞானஸ்தானம் நம்ம எடுக்கிறோம்ல, செத்து போய் பிறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள முழுங்கும் போது செத்துறோம். அப்ப நமக்குள்ள யார் இருக்கா? இப்ப எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தவங்க, சொந்த ரட்சகராக இயேசப்பா ஏத்துக்கொண்டவங்க, உள்ளுக்குள்ள யார் இருக்காங்க? பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருக்காரா? நம்ம ஆலயமாக இருக்கிறோமா? அப்போ 2 காரியம். ஒன்னு, சபை என்கிற ஒரு வீடு, நம்மளது ஒரு டெம்பிள் ஆஃப் காட், நம்ம ஒரு வீடாக இருக்கிறோம். இந்த வீட்டுக்குள்ள எல்லா பொருளும் இருக்கு. கிட்னி, லங்ஸ், எதனா ஒரு பொருள் காணாம போச்சுனாலும் உயிர் போயிடும். ஒரு நாளைக்கு வந்து ஏஞ்சி பார்க்கும்போது கிட்னியை மட்டும் காணோம், ஒரு கையை மட்டும் காணோம்னா எப்படி இருக்கும்? யாரோ வெட்டி எடுத்துன்னு போயிட்டாங்க, இல்லை நமக்கே தெரியாது சர்ஜரி பண்ணிட்டாங்க. ஒரு கண்ணு மட்டும் நோண்டி எடுத்துட்டாங்க, இல்லை நாக்கு மட்டும் வெட்டி எடுத்துட்டு போய் எப்படி இருக்கும்? அப்போ வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளும், நம்ம உடம்பும் ஒரு வீடாக இருக்கிறது. இது யாரு உண்டாக்குனதுன்னா ஹீப்ரூ 3:4 படிக்க ஆரம்பிக்கலாம். ஹீப்ரூஸ் சாப்டர் 3:4. ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். God is the builder of everything. எல்லாத்தையும் உண்டு பண்ண. For every house is built by someone. அப்போ எல்லா காரியம், ஒரு வீடை யார் கட்டுறா? வேலைக்காரங்க, மேஸ்ட்ரி, அப்புறமா அந்த இன்ஜினியர் எல்லாம் பிளான் போடுவாங்க. எல்லா வீடும் யாரோ ஒரு கட்டுவாங்க. ஆனா he who built all things is God. எல்லாத்தையும் உண்டாக்குனது யாரா? நம்ம உடம்பு, நம்ம பாடி பார்ட்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணது யாரு? யார் உண்டாக்குனாரா? கர்த்தர்ன்னு போட்டிருக்கு, காட்னு போட்டிருக்காங்க. அப்போ இந்த 2 காரியமும் நம்மளால உண்டாக்கப்படும், பீத்திக்கவே முடியாது. நம்ம எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? என் சுருள முடி பாத்தியா? என் கலர் பாத்தியா? என்னுடைய என்ன சொல்ல ஹைட்டு பாத்தியா? நான் குள்ளமா இருக்கேன் பாத்தியா? நான் தடியா இருக்கேன் பாத்தியா? சில பேருக்கு தடியா இருந்தா ஃபீலிங் வரும், சில பேர் மெலிசா இருந்தா ஃபீலிங் வரும், சிலர் கருப்பா இருந்தா ஃபீலிங் வரும், இன்னும் என்னெல்லாம் ஃபீல் வரும்? சுருட்ட முடி இருந்தா ஃபீலிங் வரும். சிங்கிளா இருந்தாவா? சிங்கிள் அந்த ஃபீலிங்கா இருக்கா? சரி, ஆமா, சிங்கிளா இருந்தா இல்ல, இந்த வருஷத்துக்குள்ள நிறைய பேர் மிங்கிள் ஆயிடுவாங்க போல. ஓகேவா? சிங்கிளா இருந்தா ஃபீலிங் வரும். எல்லாத்தையும் யார் உண்டு பண்ணாங்களா? கர்த்தர் தான் உண்டு பண்ணார். நம்ம கிட்ட நகை இருக்கு, பாக்குறீங்களா? ஒன்னொன்னு நீங்க நோண்டு யோசிச்சு பாருங்களேன். மூக்குல 2 ஓட்டை, ஒரு ஓட்டை மட்டும் இந்த விஷயம் எப்படி இருந்திருக்கும்? இப்போ 2 ஓட்டை இருக்குல்ல, அந்த ஓட்டை பதில் ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரே ஓட்டை. இமேஜின் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரே ஒரு கண்ணு, ஒரே ஒரு கண்ணு, அதுவும் நடுவுல இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும்? ஒரே ஒரு கை, இல்ல இந்த கை உள்ள லென்த்தா இருக்குல்ல, பாதி கை. இப்போ நம்ம வர்ஷிப்ல பாதி தானே இப்படி தானே தூக்குறோம், அதே மாதிரி கை இப்படிதான், எப்படி சாப்பிட்டுருப்போம்? இப்படிதான் சாப்பிட்டுருப்போம். எப்படி இருந்திருக்கும்? அடுத்தது என்ன? இல்ல ஹைட் வந்து 5 அடி தான் மினிமம், சில பேர் அது கீழே இருப்பாங்க. 2 அடியில படிச்சிருந்தாங்கன்னா அப்படியே தரையில போற மாதிரி இருக்கும், உக்காந்து விட்டு போற மாதிரி இருக்கும். இதெல்லாம் யோசிச்சு பார்த்திருக்கேன். நம்ம எவ்வளவு அழகா இருக்கல, சாப்பிட்றோம், அது ஜீரணமாகுது, கழிவு ஒரு பக்கம் போகுது, டைஜஷன் ஆகுது, வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாம் எங்கேயும் உள்ளுக்குள்ள பைப்பு, நர்வ் சிஸ்டம், யோசிக்கவே ஒரு மாதிரி இல்லை. பல்ல வளர்க்கணும், காதை கிளீன் பண்ணணும், இன்னும் என்னென்ன இருக்கு பாருங்க. நம்ம உடம்பே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. அப்போ நம்மளே ஒரு ஆலயமா இருக்கும், ஒரு வீடாக இருக்கிறோம். இதை வந்து நம்ம மகிமை எடுத்துக்க முடியாது. எங்க அப்பா அம்மா இல்லை, எங்க அப்பா யாரு? நம்ம கர்த்தரால உண்டாக்கப்பட்ட அந்த டிஎன்ஏ அப்படியே வந்து ஃபாலோ ஆகும். அப்போ முதலாவது இந்த நியாய தீர்ப்புல இருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட்ல நிற்கும் போது எப்படியெல்லாம் தப்பிக்க முடியும்னாக்கா சில பாயிண்ட்ஸை மட்டும் பார்க்கலாம். அது எங்க இருக்குன்னா, சங்கீதம் 27:4-5. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அவங்க என்ன போட்டிருக்காரு? நான் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆலயத்திலே தங்கியிருப்பதை நான் நாடுவேன். அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, மாஞ்ச. அதுக்கப்புறமா என்னன்னு போட்டிருக்கு? அவருடைய மகிமையை பார்க்கணும், டு behold the beauty of the Lord and to inquire in his temple. சரி, அழகு நீங்க வர்ணிச்சிருக்கீங்களா? அழகு வர்ணிச்சிருக்கீங்களா? இவங்க என்ன எவ்வளவு அழகா இருக்காங்க, என்ன பல்லெல்லாம் அப்படியே கோர்வையா இருக்கு, அப்படியே லைனா இருக்கு. இவ்வளவு வயசாச்சு உங்களுக்கு பல்லே கொட்டலையா? சில பேர் கேள்வி கேட்பாங்களா, 60 வயசு உங்களுக்கு பல்லே கொட்டலையா? உடனே அந்த ஆயா சந்தோஷம் ஹீ அப்படின்னுவாங்க. ஆமா, எனக்கு பல்லே கொட்டல. ஆனா ஆயாதான் பொக்கை எங்கன்னா இருக்கு உள்ளுக்குள்ள. ஆனா வெளியே இருக்க தோற்றத்தை பார்த்து நம்ம அழகுல மயங்கிடுவோம், பல்லெல்லாம் ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வேற, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி புருஷனை ரொம்ப வர்ணிப்போம், மனைவி ரொம்ப வர்ணிப்போம், என்ன அழகு திரும்ப, மேட் ஃபார் ஈச் அதர். நேற்று மனைவி ஒரு கமெண்ட் அடிச்சாங்க, இல்லைங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் 2 பேருமே மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி. அவங்க என்ன பாட்டு பாடுறாங்களோ அதே பாட்டு என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஒரு டைம் வந்து இன்னைக்கு காலையில் எங்கள் சர்ச்சில் என்ன பாட்டு பாடினாங்க தெரியுமான்னு மெசேஜ், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி. நான் கரெக்டாக வந்து கெஸ் பண்ணுங்க, நான் கரெக்டாக என்ன பாட்டுனா பெனி அது ஒரு பாட்டு, உம்மை போல யார் உண்டுன்னு ஒரு பாட்டு வரும்ல, அதை நான் லிங்க் அனுப்புறேன். உடனே அவங்க அனுப்புறாங்க, என்னட்டு அனுப்புறாங்கன்னா, வாவ் வாட் எ கெமிஸ்ட்ரி,
இதுதான் காட்ஸ் வில். என்ன ஒரு என்னது நான் மனசுல நினைச்சிட்டு இருந்தேங்க. எங்க வர்ஷிப் லீடர் அது பாடினாங்க. உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அது அப்ப ஹிட்டான சாங் என் மனசுலயும் போயிட்டு இருந்துச்சு. யூடியூப் பார்க்கல போல, நான் அனுப்பிச்சு விட்டேன். அதே மாதிரி நிறைய இன்சிடென்ட். அவங்க டீ குடிச்சுட்டா, நான் டீ குடிச்சிட்டு இருப்பேன். அந்த மாதிரி நேத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏங்க நமக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஒரு ஹோட்டல்ல ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கோம். நான் காஃபி கேட்குறேன், அவங்க டீ கேட்குறாங்க. அப்போ கேட்குறாங்க, நமக்குள்ள என்ன சிமிலாரிட்டி இருக்குன்னு நம்ம கட்டிக்கணும், என்ன மேட்சிங் இருக்கு? நீங்க காஃபி குடிக்கிறீங்க, நான் டீ குடிக்கிறேன். அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து உளுத்தவடை டிப்பு பண்ணா பிடிக்கும், எனக்கு டிப்பு பண்ணலினா பிடிக்கும். மறுபடியும் செப்பரேட் செப்பரேட். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் ஈக்குவலா இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. கல்யாணம் ஆயிட்ட அப்புறம் அழகு என்பது ஒவ்வொருத்தரும் மாறிட்டே இருக்க சூழ்நிலை. அந்த மாதிரி இங்க என்ன வசனம் போட்டிருக்குன்னா, நான் கர்த்தருடைய அழகை சபைக்குள்ள வர்ணிப்பேன். அப்ப சபைக்கு வரும்போது எப்படி வரணுமா? ரெடியா வரணுமா? நான் கர்த்தரை பார்க்க போறேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்பறேன். அழகை வர்ணிப்பது, அழகு எப்படிலாம் வர்ணிப்போம். இந்த சைட் அடிக்கிற பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே இதுவா அப்படி இந்த பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே இப்படி பார்த்துருவாங்க. இன்னும் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கேன், ஒரு பக்கம் பரிசுத்தாவினர் குத்துவாரு, ஒரு பக்கம் கண்ணு குத்தம், இப்படி மெதுவா ஒரு திருட்டு எண்ணம் இருக்கும். பசங்களும் சரி பெண்களும் சரி, இப்போ 2 பேரும் வந்து மாறி மாறி பார்த்துப்பாங்க. அப்போ அழகை வர்ணிப்பது ரொம்ப முக்கியமா. கர்த்தருடைய அழகை வர்ணிக்கிற மாதிரி சபைக்குள்ள வரணுமா? வரும்போதே அப்படியே எப்படி வரும்? தூங்கு மூஞ்சி மாதிரி வந்து சபைக்குள்ள தூங்கினா எப்படி இருக்கும்? நான் இப்படி மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கேன் ஒரு ஒரு வசனத்துக்கும். சங்கீதம் 27:4. அடுத்தது என்ன வசனம் போட்டோம்? 1 பேதுரு 4:17 அப்படின்னு ஒரு இப்படி போட்டா எப்படி இருக்கும்? அப்ப சபைக்குள்ள வரும்போது அழகை வர்ணிக்கிற மாதிரி வருமா? என்னுடைய அப்பாவை நான் பார்க்க போறேன், அவருடைய வார்த்தையை கேட்க போறேன், அவர் என்ன அழகா வச்சிருக்க, எனக்காக என்ன வச்சிருக்காரு, எக்ஸ்பெக்டேஷனோட வரணுமா? நான் சொன்னல, அந்த காலேஜ்ல போய் நிற்கும் போது அந்த பொண்ணு வருவா. அந்த பொண்ணோட நம்பர் கிடையாது, எங்க எதுவுமே கான்டாக்ட் கிடையாது, ஆனா வருவாங்க, அந்த நேரத்துக்கு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே நாய் மாதிரி காத்துட்டே இருக்கணும். அப்படின்னா தூரத்துல இருந்து, புரியுதா? அதே மாதிரி நீங்க கர்த்தரிடத்துல வரும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வரணும். நான் அந்த அழகை வந்து வர்ணிக்க போறேன். நான் அங்க போட்டிருக்கா பியூட்டி, டு பிஹோல்ட் தி பியூட்டி ஆஃப் த லார்ட். நான் ஆலயத்திலே எப்பவுமே தங்கி இருக்கணும். அடுத்த காரியம், அண்ட் டு இன்குயர் இன் ஹிஸ் டெம்பிள். என்கொயர்னா விசாரிப்பது. என்கொயரும் அதே மாதிரி சிமிலர் தான். கர்த்தருடைய இடத்துல விசாரிச்சு கொண்டே இருப்பது. தமிழ்ல விசாரிப்புன்னு போட்டிருக்குங்களா? ஆராய்ச்சி. கர்த்தர் இடத்துல ஆராய்ச்சி பண்ணுமா? நம்ம என்னெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவோம் சொல்லுங்க? ஆராய்ச்சி பண்ணுவோம் தான். புதுசா நீங்க தான் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், சந்தோஷம் வரும். மோட்டர் ஏதோ ஃபிக்ஸ் பண்றீங்க, வயரை வந்து ஃபிக்ஸ் பண்றீங்க. நேற்று ஏதோ இந்த கேபிளை வந்து சால்டரிங் பண்ணிட்டோம், ஒரே சந்தோஷம். ஏன்னா சால்டரிங் பண்ணி இந்த ஜாக்கை மாத்திட்டோம், ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம்டா, நம்மளால ஏதோ நடந்துடுச்சா, ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம் வரும். நீங்களே ஒரு கட்டிங் பிளேஸ் பேனர்ல வச்சு சைக்கிள் ரிப்பேர் பண்ணிடுங்க. ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி வீட்டில் ரிப்பேர் பண்ண 5000 ரூபாய் செலவு, 500 ரூபாயில பண்ணி விட்டுருங்களேன், ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும், கலகலன்னு. அதே போல ஆராய்ச்சி பண்ணுமா கர்த்தர் இடத்துல. அப்போ என்கொயர் பண்ணிட்டே இருக்குமா, ஆண்டவரே இது கரெக்டா, நான் இந்த வழி நான் கரெக்டாக போயிட்டு இருக்கேனா இல்லை தப்பாக போயிட்டு இருக்கானா, யோசிச்சு கொண்டே இருக்கணும். ஆராய்ச்சி எப்போ வரும்னா அவரு கூட பேச பேச. அப்போ ஆலயத்துக்குள்ளே என்கொயர் பண்ணணுமா? நீங்கள் அப்படியே செத்த மாதிரி வந்துட்டு போனீங்கன்னா என்கொயரி ஆகாத, அழகை வர்ணிக்க மாட்டேங்க. இதை நீங்கள் பண்ணீங்கன்னா தப்பித்து கொள்ளுவீங்க. என்கொயர் பண்ணிட்டே இருக்கணும், ஆண்டவர் நான் கரெக்டாக போயிட்டு இருக்கேனா, நான் கரெக்டாக உங்கள் வாழ்க்கை நீங்கள் சொன்னபடி நான் வாழ்ந்துட்டு இருக்கேனா. அப்போ சபைக்குள்ளே வரும்போது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டே நம்மளே ஆராய்ச்சி பார்க்கும் போதோ அந்த நியாய தீர்ப்பு நாட்டில் ஜட்ஜ்மெண்ட் வரணும்னாங்கல்ல, அந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஆர்டர்னு தட்டும்போது இந்த முதல் பாயிண்ட் மிஸ் ஆகிடும். ஓகே, கரெக்டாக வந்திருக்காண்டா ஆலயத்துக்கு, ஏன்னா அழகை வர்ணிச்சிருக்கான். ஒரு வேளை அசட்டுத்தன்மை வந்திருந்தா இன்னைக்கு சபைக்குள்ள அநேக அழுக்குகள் வந்தாச்சு. கரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா டெஸ்டிமனி சொல்லும் போது கூடவே அழகா தெரியணும்னு சொல்லிட்டு பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பண்ணியிருக்காரு, உடனே ஆக்சென்ட்ல மாறிடம் பார்த்துருக்கீங்களா? இந்த நடிகர்கள்லாம் பேசுவாங்க, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் வரும் அப்படின்வாங்கல்ல, வீட்டில் கேட்டால் சோறு போடுங்க அப்படின்வாங்க. ஆனால் நம்மளாம் வந்து சில பேர் ஓகேவா வீட்டில் போனால் சோறு போடணும் கத்துவோம். ஆனால் வரும்போது ப்ரதர் ஆக்சுவலி டேபிள் மேனஸ் இல்லையா ப்ரதர், ஆக்சுவலி இப்படி தான் வைக்கணும், ஒரு மாதிரி டீசெண்டாக பேசுவாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்வாங்க. அப்புறமா துதிக்கிறேன் ஆண்டவரே. அந்நிய பாஷை பேசும்போது அதே மாதிரினா பரவாயில்ல, மாடுலேஷன் இவர்களே மாற்றிக்கணும். அப்படின்னா அந்நிய பாஷை ஸ்டைலா வந்து இவர்களே பிடித்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போ யாருடைய அழகு சபைக்குள்ள காட்டிட்டு இருக்கோம்? நம்மளுடைய அழகை காட்டிட்டு இருக்கோமா? முக்காடை போட்டா ஒரு அழகை காட்டணும், முட்டி போட்டா அழகு காட்டணும், நடந்தா ஒரு அழகை காட்டணும். யாருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம்? அப்ப சபைக்குள்ள வீட்டுக்குள்ள யாருடைய அழகு வெளிப்படுது? கர்த்தருடைய அழகை பார்க்க முடியும் உங்க வீடுகள் இருக்கா, இல்ல ஆலயத்துல இருக்குமா? இல்ல நம்ம இப்போ இந்த கிறிஸ்மஸ் டைம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே புது ட்ரெஸ் தான் போடணும். இந்த குட்டி சபைக்கெல்லாம் யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா ஒரு புடவை கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், 5000 ரூபாய் 2000 ரூபாய் போடுவேன், 2000 ரூபாய் போடுவை கட்டிட்டு இல்லை 5000 ரூபாய் போடுவை கட்டிட்டு 2 ஆத்மா இருக்கிற சர்ச்சுக்கு வந்து இப்படின்னு காட்டினா எப்படி இருக்கும்? பிடிக்குமா பிடிக்காதா? இப்படி நீங்களாம் வரீங்க, பட்டு புடவை கட்டிட்டு வரீங்க, வந்துட்டு இப்படின்றீங்க, யார் பாப்பா?
வர 2 மூஞ்சும் வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்களும் வந்து எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க, கிறிஸ்துமஸ்க்கு எதுவும் பார்க்க மாட்டாங்க. அப்போ ரஷ்ஷா இருக்கிற சபைகள் அழகு காட்டிக்கொள்ளணும்னு சொல்லிட்டு நம்ம ஆலயத்துக்குள்ள நம்ம அழகா காட்டுவோம். பேச்சுல இன்னும் என்ன இடத்துல அழகு காட்ட முடியும் சபைக்குள்ள? உடமையில, வேற இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ல, இங்கிலீஷ்ல ஆட்டிடியூட் காட்டுறது. இங்கிலீஷே வராது, முக்கி இங்கேருந்து வாந்தி எடுக்கிறவங்க பிரதர் அப்படின்னு எடுப்பாங்க இல்லை, ஒரு ஆட்டிடியூடு. புரியுதா? ஓகே. அடுத்த காரியம் 2வது ஜோஷுவா சாப்டர் 24 verse 15. யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு சொல்லிடுறேன். இன்னொன்று அழகு என்னன்னாக்கா, ஜெபம் பண்ணும்போது பெரிய அழகு. நம்ம நீல் டவுன் கூட போட மாட்டோம். ஏன்னா நம்ம போட்டுக்கிற பேண்ட் ஷர்ட் வந்து ஸ்டிஃபாக போட்டோம்ட்டோன்னா போடணுமா, ஹயனெல்லாம் போயிடும், கையை தூக்கணுமா அப்படின்னும். அடுத்தது ஜெபம் பண்ணும்போது அழுகாட்சி வராமையே அழுகுவது, ஜெபிப்பது. அது எப்படி தெரியுமா? இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்கணும்னு வச்சா, ஆண்டவரே இந்த ஆத்துமா படான பாடுச்சு, இல்லை படான பாடா என்ன சொல்லுவாங்க, அதிகமா பாடுபட்டிருக்கப்பா, நீங்க தொடுங்கப்பா தொடுங்கப்பா. நீ கண்ணு மூடி ஏமாந்துருவ, கண்ணு திறந்தீங்கன்னா நீ ஏமாற மாட்ட, கண்ணு மூடினா ஏமாந்துருவேன். ஏன்னா எனக்கு கண்ணு தண்ணி வந்திருக்காது. கரெக்டா? ஒரு டைம் அப்படிதான் ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. யாருக்கோ ஒரு பாரத்தோட இன்டர்சிட் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிறோம் ஆத்மாக்கு. அவரு யாரையோ வெளியேந்து கூப்பிட்டு இருந்தோம், ஃபெலோஷிப் மாதிரி. அவர் இப்படிதான் ஜெபம் பண்ணிக்கிறார், ஆண்டவரே அந்த ஆத்மா தொடுங்காண்டு, ஒரே பையன் ஆண்டவரே உயிர் கொடுங்காண்டு. எனக்கு என்னடா இவரு யார் பெத்தப்போ இல்லை, நம்ம ஊழியத்துக்கு கூப்பிட்டோம், இவ்வளோ பாரப்பட்டு ஜெபிக்கிறாரு, மற்றவங்களுக்காக காணிக்கையும் வாங்க மாட்டாரு, என்ன இவ்வளோ பாரப்பட்டு கண்ணை திறந்து பார்த்தா ஒரு வாய்ஸ் தான் ஊன்றாரு. கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் கிடையாது. சில வாட்டி அதை மாதிரி அழக வர்ணிக்கிறோமா நம்ம சபைக்குள்ள வந்துடும், ஒரு சொட்டு கண்ணீர் கூட உள்ளுக்குள்ள இருந்து வராது. எமோஷன்ஸை கூட அழகு வர்ணிக்க மாட்டோம், அப்படியே ஸ்டிஃபா வருவோம், ஸ்டிஃபா போகுவோம். கரெக்டா? அப்ப இதெல்லாம் மாத்திக்கொள்ளலாம். அடுத்த காரியம் என்ன போட்டிருக்க ஜோஷுவால, பட் as for me and my house we will serve the Lord. we will, கட்டாயமா சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம், சர்வ் பண்ணுவாங்களாம். நான் பிரதர், குடும்பத்தை நடத்துறதே கஷ்டமான காரியம். கரெக்டா? குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகளை நடத்துறதே கஷ்டமான காரியம். இதுல அவரு போடுறாரு, நானும் கேரண்டியா சொல்றாரு, நம்மளால சொல்ல முடியுமா? நானும் என் வீட்டாரும் கர்த்தரை மாத்திரம் தான் சர்வ் பண்ணுவோம், சேவிப்போம், கர்த்தரை மாத்திரம் தான் துதிப்போம், கர்த்தருக்கு மாத்திரம் தான், ஆலயத்துக்கு நேரத்துக்கு வந்துருவோம். இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா நேரத்தோட என் குடும்பத்தாரோட நான் சபைக்கு வந்துடுவேன், சொல்ல முடியுமா? ஆனா அவருக்கு எவ்வளவு கேரண்டி பாருங்க, சொல்றாரு கேரண்டியா, நானும் என் வீட்டாரும். அப்ப எப்படியாப்பட்ட ஒரு தகப்பனாக இருந்திருப்பார், அவரு எவ்வளவு பொறுப்புல இருந்திருப்பார். புரியுதா? அப்ப அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாருன்னா எப்படி அவரோட வாழ்க்கை இருந்திருக்கும். அப்ப வீட்டை வந்து விசாரிக்க போறாரு கர்த்தர். ஜட்ஜ்மெண்ட்ல கேட்பாங்க, நான் உனக்கு பிள்ளைகள் எல்லாம் கொடுத்தனே, நீ என்ன பண்ண? நீ வந்து எனக்கு நேராக திருப்பினியா, இல்ல உனக்கு நேராக திருப்பி கொண்டாயா, இல்ல உலகத்துக்கு நேராக? சில பேர்லாம் பிள்ளைகள்லாம் படிச்சா போதும், பிகாமும் இன்ஜினியரிங் படிச்சா போதும், காரில் போனா போதும், பைக்கும் பெருசா போனா போதும், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணுமே இருக்காது. அவர்கள் அபிஷேகம் பெற்றார்களா, அவர்கள் அந்நிய பாஷையில பேசுனாங்களா, அவங்க சபைக்கு வந்து எமோஷன்லாம் கொட்டி தீத்து அழுது ஜெபிச்சுட்டு போனாங்க, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. நானும் சண்டே சர்ச்சுக்கு போயிட்டேன். அந்த மாதிரி ஒருவேளை நீங்க எமோஷன்ஸோட, சின்ன பிள்ளைங்களை கேளுங்களேன், நீங்க எமோஷன்ஸோட அழுது நீங்க ஜெபம் பண்றீங்கன்னா, யாருன்னா தடை பண்ணாங்கன்னா கண்டுக்காதீங்க. ஏன்னா நான் ஒருத்தருக்கு வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு டைம் நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், எப்போ ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பையன் வந்து அழுது அந்நிய பாஷை ஜெபிக்கிறான். அவனுக்கு ஒரு 10 கீழே இருந்திருக்கும். அப்படியே அழுறோம் தேம்பித்தான். அழுவுறது சாதாரண தேம்பல் இல்லைங்க. இந்த செத்து போன வீட்டுல எப்படி அழுவாங்க பார்த்துருக்கீங்களா? இந்த மரணம் நடந்த ஒரு வீட்டுல அடி வயிற்றுல இருந்து அழுவாங்க. தேம்பி அழுகுறோம், அந்நிய பாஷையில பேசுறான், தேம்பி அழுகுறோம், அந்நிய பாஷையில பேசுறான். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பெற்றோர்கள் என்னை பார்த்து, வேணாம் என் பையனை விட்டுருங்க, அது போதும், வேணாம் ஜபலம் பண்ண வேணும். இன்னைக்கு அந்த பையன் செம்மையா இருக்காரு, போன்ல நோண்டிட்டு இருக்காரு, யூடியூப்ல இருக்கிறாரு, இன்டர்நெட்டை நோண்டிட்டு இருக்காரு, உலகத்துல அப்படியே போயிட்டாரு. நம்ம எமோஷன் கூட, என் பையன் அழுவக்கூடாது, அவனுக்கு வலிக்க கூடாதான், அவன் கீழே உட்கார கூடாதான், சேர் இருந்தா தான் சர்ச்சுக்கு, அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியை வந்து யாரோ நம்ம வந்து இன்புட் கொடுத்துட்டே இருக்கோம். அப்போ இங்க சர்ச்சுக்கு வரும்போதோ சில பேர் அந்நிய பாஷை அபிஷேகம் பெறும்போது சில பேர் அழுவீங்க. நம்ம ஆத்மாவை பேசிட்டே இருக்கோம், ஆண்டவர்கிட்ட ஆவி கூட இணைஞ்சு பேசுவாங்க. அப்போ அதை தடை பண்ணாதீங்க, தட்டி ஐ தம்பி போதும் பேசாத, அக்கா அது ரொம்ப நீ பண்ணாத, சர்ச் ஃப்ரீயா. இது வந்து யாரை பார்க்குற, கர்த்தருடைய அழகை நீங்க பார்க்க வரீங்க. உங்களுக்கு ஒரு டைம் கையை தூக்கு காலை தூக்கல சொல்ல தேவையில்ல. அப்போ அழகை வர்ணிக்கும் போதும் இந்த மாதிரி காரியெல்லாம் வரும்.
எங்கள் பிள்ளைகள்லாம் வளர்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். இது யாருக்கு போராட்டம் தான்? டிஜி தினகரன் ஐயா ஒரு டெஸ்டிமனி தான். அவங்களோட பிள்ளை பால் தினகரன் ஐயா வந்து அவர் ரட்சிப்புக்காக நிறைய ஜெபம் பண்ணாராம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரோட ரட்சிப்புக்காக அழுது புலம்பி, அவ்வளோ பெரிய ஊழியக்காரோடைய பிள்ளை ரட்சிக்கப்படும்படியாக, ரட்சிப்பு கிராண்டட் தானே, டிஜி தினகரன் ஐயா அவருடைய பையன் ரட்சிப்பு ஈஸி தானே, ஜெபிச்சார்களாம். அடுத்தது நம்ம சாதுவோட தம்பி ஸ்டீவன் பிரான்சிஸ் ஐயா இருக்கார்ல, அவருடைய ரட்சிப்புக்காக அண்ணா அவ்வளோ ஜெபிச்சாங்களாம், அம்மா அவ்வளோ ஜெபிச்சாங்களாம். அப்போ உங்களோட பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும்னா அடியும் உதையும் திட்டுதலும் கண்டிப்பும் எதுவுமே நடக்காது. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும்? உங்களுடைய முழங்கால் தேஞ்சி இருக்கணும். தேஞ்சி ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்க மாறுவார்கள். இப்போ என் பையன் இப்போ 5 வயசு. நீங்கள் நினைக்கிறீங்களா உடனே அவன் பாஸ்டருடைய பிள்ளை நல்லா வந்து ஜாலியாக வந்து அடுத்ததுலாம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படியே ஜெபத்தில் வளருவானு இல்லை. அவனே உலகம் தாக்கும். யாரை மாதிரினா ஆகலாம். இப்போ 5 வயசு, அந்த 10 வயசுக்கு போகும்போது உலகத்தின் கரை கண்டிப்பாக இழுக்கத்தான் செய்யும். அப்போ நம்ம தான் போதிக்கணும், முட்டியை தேய்க்கணும். அப்போ சோர்ந்து போகாதீங்க. சின்ன பிள்ளைங்களை இதை வச்சு அட்வான்டேஜ் எடுத்து அப்பா மண்டையில் வந்து மசாலா தடுவாதீங்க. அப்போ வீடை நடத்த ரொம்ப கஷ்டங்க. அது ஜெபத்தினால மட்டும்தான் முடியும். அதுக்கு கணவனும் மனைவி 2 பேரும் சேர்ந்தாதான் ஒழுக்கமாக குடும்பத்தை நடத்த முடியுமே தவிர. ஒரு வசனம் இருக்கும் எங்கனாக்கா, மேத்யூ 12:25. இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போவும், தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. தனக்கு தானே பிரிந்திருக்கிறவர்கள் என்ன நடக்குமா? இட் வில் நாட் ஸ்டாண்ட். அப்படின்னா உதாரணத்துக்கு அண்ணன் தம்பி பிரச்சனை வச்சுப்போம், இல்லை கணவன் மனைவி பிரச்சனை இழுத்துட்டே இருக்கும். மனைவி ஒன்று சொல்ல, உனக்குலாம் கீழ்ப்படிய முடியாது, ஏதோ ஒன்று தப்பா நான் கட்டிட்டேன், 6 வருஷம் நான் ட்ரை பண்ண, நீ வேஸ்ட், நீ ஏன் எனக்கு லாக்கில தின்னக்கு மாத்திரா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கும். மனைவி நீ ஒன்றுத்துக்குள்ள டீ வைக்க மாட்டேன், காஃபி வைக்க மாட்டேன், 2 பேரும் எலியும் பூனை மாதிரி சண்டை போட்டுட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? நிற்காது அந்த குடும்பம், அப்படியே ஷேக்கிங்காகவே இருக்கும். கர்த்தரால எந்த நல்ல காரியங்களும் கொடுக்கவே முடியாது. அப்போ வீட்டில் என்ன இருக்கணும்னா 4 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதுக்கு ஒரு லீடர் இருக்கணும். அப்போ லீடர் தெளிந்த புத்தியோடு இருக்கணும். நானே இப்போ நான் லீடர்னு வச்சுக்கல, நானே இப்படி மண்டி சொன்னேன் இடி சுரஞ்சிக்கினே அப்படியே இருக்குன்னு வச்சுக்கல, ஐயோ என்ன பண்ணுறதுன்னா என் கூட இருக்கிற மனைவி எப்படி இருப்பான்? நிஷா இப்படிதான் சொரிஞ்சிட்டே இருப்பான். ஒரு பைத்தியம் இன்னொரு பைத்தியத்தை ஆக்கி விட்டுடும். பிள்ளைங்க எப்படி இருக்கும்? டேனி டாஃப்லாம் ஐய முடிவன்ட்டு அப்படிதான் இருக்கும். புரியுதா? அப்போ 8 நல்லா இருக்கணும், 8 தெளிவாக இருக்கணும். அதுதான் ஜோஷுவா சொல்ற, நானும் என் வீட்டாரும். அப்போ அவர் அந்த உறுதிமொழி சொல்றாருன்னா அவர் வார்த்தைக்குள்ள எப்படி இருந்திருப்பாரு, அவர் முழங்கால் எவ்வளவு தேய்ச்சிருப்பாரு, அவர் எவ்வளவு கர்த்தரை நேசிச்சிருப்பாரு. அவர் வந்து ஜோஷுவா தான் நினைக்கிற மோசஸ் ஐயா கூடறதுக்குள்ள போயிட்டு அப்புறம் வெளியே அவர் தானே வெயிட் பண்ணாரு. கரெக்டுங்களா? ஜோஷுவா எதனா வெயிட் பண்ணிட்டே இருப்பானா, கர்த்தருடைய பிரசன்னத்துல வெயிட் பண்ணிட்டே இருப்பான். அப்போ அப்படியே இருந்துச்சுன்னா நம்ம வீட்டை வந்து கரெக்டா வளர்க்க முடியும். எப்போ கர்த்தருடைய பிரசனம் எல்லாம் கம்மியாகுதோ, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் நிறுத்துறோமோ, அப்ப என்ன நடக்கும்னா நம்மளால இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. அப்ப குடும்பம் நடத்துறது கஷ்டம்தான், ஆனா நடத்த முடியும் ஆண்டவருடைய உதவி இருந்தால், ஞானம் இருந்தால். புரியுதா? அடுத்த காரியம் இதுவும் படிச்சிடலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 20:28, அப்போஸ்தல நடவடிக்கை 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கும் பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஓகே, இதுல போட்டுருக்கு, therefore take heed to yourself and to all the flock among the Holy Spirit has made you overseer. அப்படின்னா இது சபையை குறிச்சு கூட. அப்ப எனக்கு இந்த ஒரு வசனம் பாரு, இதெல்லாம் நீங்களாம் வந்திருக்கீங்களா, உங்களை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வாங்கிட்டாராம். he purchased with his own blood. இப்போ உங்களெல்லாம் சபைக்குள்ள என்ன பாரு, என் அழகை பாருன்னு கூப்பிட முடியுமா? சர்ச்சில் எவ்வளோ அழகாகிறான். கரெக்டு தானே? அப்போ கர்த்தருடைய ரத்தத்தினால நீங்களாம் வாங்கப்பட்டிருக்கலாம். அப்போ என்ன கணக்கு கேட்பாராம், நான் உனக்கு இவ்வளோ ஆத்மா கொடுத்தனே, நீ என்ன பண்ண? கரெக்டாக அவங்கள பார்த்து கொண்டேயா? கண்டிக்க வேண்டியதை கண்டிச்சியா? எல்லாமே சொல்லி கொடுத்தியா? அப்போ உங்களுக்கு நான் ஒரு வேலை திட்டக்கூடிய காரங்களை நான் திட்டல, நியாய தீர்ப்பை பற்றி போதிக்கல, 2ஆம் வருகை பற்றி நான் போதிக்கல, அப்போ ஒழுக்கமாக இருக்க காரியம் ஒரு ஆசீர்வாதத்தை பற்றி நான் பேசுகிறேன். ப்ராஸ்பரிட்டி. நீ நல்லா இருப்ப. ஒரு பிரதர் சொல்லுவார், மாடி மேலே மாடி கோடி மேலே கோடின்னு இங்கே இருக்கிற பிரதர். அந்த மாதிரி மாடி மேலே மாடி கோடி மேலே கோடி உனக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாலும் தப்பு. அப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு. நீ எல்லாத்தையும் ஒழுக்கமாக நீ பார்த்தியா? எல்லாத்தையும் நீ சொல்லி கொடுத்தியா? இது எனக்கு கணக்கே பாரு. அப்போ சபையில இது எவ்வளவு பயங்கரமான விஷயங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து தப்பா போறீங்க, நீங்க மட்டும் மாட்ட மாட்டீங்க, என்னையும் மாட்டி கொடுத்துட்டு தான் போவீங்க. சில பேர் பழி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது இந்த திருமண காரியத்துல
கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோ, நீங்க சொன்னீங்க பிரதர் அதனால தான் நான் கட்டினேன், நீங்க சொன்னீங்க சிஸ்டர் அதனால தான் கட்டினேன், நீங்க ஜெபம் பண்ணி கர்த்தரோட சித்தம்னு சொன்னீங்க அதனாலதான் என்னோட திருமணத்தை யாரும் இது கர்த்தரோட சித்தம்னு அறிக்கவும் இடல, ப்ராஃபஸியும் சொல்லல. ஏன்னா கட்டிட்ட அப்புறம் படான பாடு வரும்ல, அந்த பாடல மாட்டும் போது எந்த ஊழியக்காரர் கட்டுனாங்களோ அவங்கள தான் முதல்ல திட்டுவோம். நீ தானே சொன்ன அந்த பையன் நல்ல பையன்ட்டு, நீ தானே சொன்ன. அதனால எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் சாட்சி சொல்ல. அப்போ குடும்பத்துல இந்த மாதிரி கணக்கு கேட்பாங்க. உன் பிள்ளைய என்ன பண்ண, உன் பிள்ளைய நல்லா பாத்தியா, நான் இன்னைக்கு இந்த இத்தனை ஆடு உன் வீட்டில் கொடுத்தேன், வீட்டில் இருக்கிற எட்டு கேட்பாரு, அம்மாவுக்கு கேட்பாரு, இவ்வளோ கொடுத்தனே நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இல்லை நீ எலியும் பூனைமா இருக்கு, இதெல்லாம் கணக்கு கேட்பாராம். அப்போ நீங்க இதை சீர்படுத்தினீங்கன்னா மாட்டிக்கொள்ள மாட்டோம். ஃப்ளாக் திருப்பி தமிழ் ஒரு டைம் படிச்சுடுங்கம்மா அதை. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கும் பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ உங்க குடும்பத்தை நீங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க. சபைக்குள்ள நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் கேட்க உங்ககிட்ட கொடுத்த பொறுப்பெல்லாம் கேட்பறேன். என்ன அனாயிண்டிங், என்ன கிஃப்ட், டேலண்ட், இதுக்கெல்லாம் கேட்க போறாரு ஆண்டவர். இதெல்லாம் நான் கொடுத்த நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பொதுவாகவே நம்ம குடும்பத்துல யாரையும் மதிக்கவே மாட்டோம். மதிப்பு என்பது குடும்பத்துல இருக்க கீழ்ப்படிது சுத்தமா இருக்காது. அப்போ நம்ம உடம்பே ஒரு ஆலயமாக இருக்கும்போது நம்ம பண்ற ஒவ்வொரு ஆக்ஷனும் ஆண்டவர் கேட்க போறாரு. அப்போ இந்த கை யாருது, ஆண்டவருது. ஏன்னா நான் அவருடைய ஆலயம். கை அதுக்கு தகுந்த நியாய தீர்ப்புல தான் கணக்கு கொடுக்கணும். கையை உயர்த்தினியா, என் பிள்ளைய அடிச்சா கூட நான் கணக்கு கொடுக்கணும். அப்படின்னா வீணான காரியத்துக்கு, வீணா அப்படின்னா அன்வான்ட், நம்ம ஏதோ டென்ஷன்ல போய் பட்டுன்னு அடிக்கிறோம். ரொம்ப சீரியஸா இருக்காதீங்க, பயமா இருக்கு உங்களை பார்த்தா. சரி, ஆக்ஸ் 20:28 ஆயிடுச்சா. அடுத்தது ப்ராவர்ப்ஸ் 24:3-4. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். ஓகே, வீடு ஞானத்தினால கட்டப்படுமா? அப்போ வீட்டுல ஞானம் இருக்கணும். ஒரு பேரை மட்டும் ஞானம்னு வச்சா போதாது, ஞானம் என்கிற காரியம் வீட்டுக்குள்ள இருக்கணும். அப்போ ஒரு வசனம் இருக்கும், ப்ராவர்ப்ஸ் நீதிமொழி 1 இருக்கும், கர்த்தருடைய பயமே ஞானத்தோடைய ஆரம்பம். அப்போ கர்த்தருடைய பயம் வீட்டுல இருக்கணும். பயம் இருந்துச்சுன்னா ஜெபம் பண்ணுவோம், நடுங்கும், முழங்கால் போடுவோம், வேதத்தை வாசிப்போம். ஒருவேளை ஜெபம் இல்லை, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், ஐயோ என்ன நிறைய பேர் சொல்றாரு, உங்களுக்கு என்ன பிரதர், உங்களுக்கு எனக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, உன்னை ஆலயமா ஆக்கி உன்னை உருவாக்கிட்டு இருக்காரு, நேரத்தை கூட கொடுக்கலன்னா அதுக்கும் நீங்க கணக்கு கொடுக்கணும். அப்ப ஞானம் இருக்கணும் வீட்டுக்குள்ள. அப்புறமா அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். ஓகே, எதனாலயா, அறிவுனாலயா. அப்போ சில பேர் இங்க ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு சொந்த வீடு கொடுங்க, ஆண்டவரே எனக்கு பொருளை கொடுங்க, ஆண்டவரே நகையை கொடுங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அங்க என்ன போட்டிருக்கு, அறிவு இருந்தால் இதெல்லாம் வந்துருமா. அப்போ ஆசீர்வாதம் அறிவு இருந்தா அதுக்குன்னு எந்த மீட்டிங்கும் நடத்த ஆசீர்வாத கூட நடத்தவே தேவையில்லை. அறிவு ஞானம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு வர வேண்டியது எல்லாமே வந்துடும். எங்கேயோ அறிவு இல்லை. இன்னொரு வசனம் இருக்கும், நீதிமொழிகள் 1:7 நினைக்கிறேன். அதே கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். நீ மூடனாக இருந்தால் நீங்க கீழ்ப்படியவே மாட்டீங்க. அப்ப இதுவும் கணக்கு கேட்கப்படும். நீ மூடனா இருக்குமா இல்ல கர்த்தருடைய ஞானத்துல இருக்குமா? கர்த்தருடைய ஞானம் கர்த்தரோட பயம் அப்படியே நடுங்கும். இந்த வசனத்தை படிக்கும் போதும் நான் நோட் பண்ணிட்டே இருக்கேன், ஏதோ நோட் பண்ணிட்டு இருந்தேன், கை ஷிவரிங், பயமா இருக்கு. எப்படி இருக்கும், அவர் அப்பாவா ஆட்டுக்குட்டியா வந்தாரு, ஒரு நீதிபதியா, ஜட்ஜ்ல எங்க கோர்ட்ல எப்படி இருக்கும், ஸ்ட்ரிக்டா இருக்கும் கரெக்டா. வீட்டுல என்னதான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற ஜட்ஜு வீட்டுல அப்பாவா இருந்தாலும் அங்க போய் உட்காரும் போது பிள்ளை போய் மடியில உட்கார முடியுமா? முடியவே முடியாது, பயம் வரும் அந்த இடத்துல. அப்போ இவ்வளவு நடுக்கமான காரியம் நமக்கு வைத்திருக்கிறாங்களே, நம்ம போய் முன்னாடி நிக்கணுமே, கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு இருக்கு. அப்போ நம்ம கிட்ட இருந்தா முதல்ல ஸ்டார்ட் ஆகுமா? அப்போ சபைக்குள்ள இருந்துதான் ஆரம்பிக்கப்படும் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நடுக்கமா இருக்கு. அப்புறமா அப்போ முட்டாள்தனமான காரியங்களுக்குள்ள எதுவுமே சேராது. சிலாட்டி கேள்வி கேட்பல, ஏன் வாழ்க்கை மட்டும் ஏன் அப்படி இருக்கு, எதுவுமே மாறல, கடன் மேல கடன், பொருள் மேல என்னது, இஎம்ஐ மேல இஎம்ஐ, ஒண்ணுமே மாறல, வருது சம்பளம் அப்படியே போகுது, எதுவுமே மாற மாட்டேங்குது. ஏன்னா நீ முட்டாளா இருக்கிறோம். அங்க போட்டுற வசனம், நீ முட்டாளா இருக்க, அதனால இதெல்லாம் கொடுக்க முடியாது, அது வரவும் வராது. சில இதெல்லாம் ஒழுக்கம் படுத்திக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான இருக்கு. சில பேர்லாம் திருமண காரியத்துக்குள்ள ஒழுக்கம் இல்லாத இருப்போம், கண்டதை செலவு பண்ணுவோம். இதெல்லாம் கேட்பாங்கங்க. திருமணத்துக்கு நீங்க பண்ணிருக்கீங்களா, திருமணம் பண்ண போறீங்கல்ல, நீ ரொம்ப பொண்ணு வீட்டை ப்ரெஷர் போட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் இதை தரணும், இந்த நகை கொடுக்கணும், ஒட்டியான கொடுக்கணும், மாப்பிள்ளைக்கு பெல்ட் தங்கத்துல கொடுக்கணும், பெல்ட் ஷூ போட்டா தான் நான் கட்டுவேன், இந்த மாதிரிலாம் ஒரு டிமாண்ட் வர ஆரம்பிக்குதுன்னா இதெல்லாம் கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியம்.
அநீதியான காரியங்கள், பொண்ணு வீட்டை ப்ரெஷர் பண்ணுறது, மாப்பிள்ளை வீட்டை ப்ரெஷர் பண்ணுறது, இந்த ஃபைனான்சியல் டீலிங் நடக்கிறது. அப்போ இதெல்லாம் பார்ப்பாரு கர்த்தர். ஏய், உன்னை ஆலயமா கிரியேட் பண்ண நீனா உன்னுடைய உறுப்புகள் எல்லாம் விலை போட்டு வித்து கொண்டு இருக்கிறாய். கரெக்டா? எப்படி இருக்குன்னா, ஆணை பெண்ணுக்கா விற்கிறாங்க, சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு திருமணம் என்பது ஒரு சேல்ஸை போலதான் நடந்துட்டு இருக்கு. இவங்க எவ்வளவு போடுவாங்க, அவங்க எவ்வளவு கொடுப்பாங்க, அவங்களே போட்டா எடுத்துக்கோ, பிச்சை அது. கரெக்டா? கிருபைனால ஓகே நீ நல்லா வாழ்ந்து தொலைனுக்கு. ஆனா நீ டிமாண்ட் பண்ணுன்னு வச்சுக்கோ, ஏன் அப்ப இதெல்லாம் கேட்பாங்க. நீ இது மாதிரி பண்ணியே, உன் திருமணத்துல இப்படி இருந்தே, உன் வீடு இப்படி இருந்து, எல்லா காரியத்தையும். சில பேரெல்லாம் அழகா பார்ப்பாங்க. கரெக்டா? இப்படி வெள்ளை வெள்ளன்னு தக்காளி கலர்ல இருந்தா தான் கர்த்தருடைய சமாதானமே இருக்கணும் பொண்ணுகிட்ட. ஒரு வேளை கரண்ட் ஆஃப் ஆன மூஞ்சா இருந்துச்சுனாக்கா, சும்மா சொல்றேன் ஓகேவா, அது மாதிரி தான் சமாதானமே இல்லை பிரதர், எனக்கு அப்படி கனெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு இதெல்லாம் கேட்பாங்க. நீ எவ்வளவு பொய் சொன்ன பாத்தியா, நீ எவ்வளவு பொய் சொல்லியிருக்க பாத்தியா, அதெல்லாம் ஒரு வார்த்தையை அக்கௌண்டபிள். நீ என்ன மாய்மலத்தனம் பண்ணியிருக்க பாத்தியா, உனக்குள்ள எவ்வளவு அழுக்கு இருக்கு பாத்தியா, எல்லாமே வெளியே வந்துடும். ஆர்டர் தலையிலே ஒன்று போடுவாங்க. பயங்கரமான நாட்களுக்குள்ள போக போறோம். அப்போ இதெல்லாம் செக் பண்ண போறாங்க. அப்போ உங்க குடும்பத்தை சரியா நடத்துங்க. திருமணத்துக்காக ஆயத்தப்படுத்திட்டே இருக்கீங்களா? பி எ மேன். நீ உன் குடும்பத்தை நடத்தணும். பி எ மேன். நீங்க ஒரு ஆணாக இருந்து கல்யாணம்னா என்ன நடத்தணும், எது உனக்கு வேணும் அப்படின்ட்டு. அப்படி நான் ஜெபிக்கிற ரியா லபா லபான்னு ஜெபம் பண்ணி நான் கர்த்தர் சித்தத்துல நடிக்க வேணாம். உனக்கு மாம்சம் தான், மாம்சத்தோட போயிடும். அழகை பார்ப்பது தப்பு கிடையாது, அட்ராக்ஷனை பார்ப்பது தப்பு கிடையாது. ஆனா அதுவே இருந்துச்சுன்னா நீ காமத்துல விழுந்துருவ. உன் உடம்பு காமத்துக்காக துடித்து கொண்டே இருக்கும். நீ உனக்கு எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை கட்டிட்ட அப்புறம் இத்தையான் கட்டுன ஒண்ணுமே சமாதானமே இருக்காது. அப்ப இதெல்லாம் சீர்படுத்தி கொள்ளுங்க. இதெல்லாம் கேட்க போறாரு ஆண்டவர். காமத்துக்காக கல்யாணத்துக்கு முன்னாடி காமம் ஆயிட்ட அப்புறம் என்ன சொல்றது, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, என்ன இது கட்டணும், டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கேட்க போகிறார். உன் குடும்பத்துல நீ விட்ட, நீ என் முன்னாடி ப்ராமிஸ் பண்ண, இன்னைக்கு நீ என்ன சொல்ற, நான் சண்டை போட்டு பிரியறேன்ட்டு பயம் இருக்கணும். அந்த மாதிரி வார்த்தை விடும் போது ஆண்டர் தலையிலே புடனிலே போடுவாங்க. கேள்விப்பட்டோம், புடனிலே போடும், பட்டுன்னு ஒன்று போடுவாங்க. அப்ப கர்த்தருடைய பயம் இருக்கட்டும் குடும்பத்துக்குள்ள. அடுத்தது நீதிமொழிகள் ஆயிடுச்சா? மத்தியு 23:13. என்னுடைய வீடு ஜப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்றார். மை ஹவுஸ் ஷல் பி கால்ட் a house of prayer. அப்ப ஜப வீடா இருக்குமா? அப்ப சபையும் சரி ஜப வீடு, சபையில ஜபம் நடக்கணும். யாரு வரணும்? ஆண்டவர் வரணும், ஹோலி ஸ்பிரிட் வரணும், சரி பிதா குமாரன் பரிசுத்த வரணும், பாஸ்டர் வரணும். வேற முக்கியமா யார் வராங்களோ இல்லை கீபோர்டு வாசிக்கிறவங்க வரணும். அவங்களுக்கு அப்படிதான் தலைமையில க்ரௌன் இருக்கும். நான் வாசிக்கல, ஆண்டவர் இறங்க மாட்டார். கீபோர்டு வாசிக்கிறோம், பேடு வாசிக்கிறவங்க வரணும், கிளாப் பாக்ஸ் வாசிக்கிறோம். வேற யாரும் வரணும்? வீடு ஜப வீடாக இருக்கணும்னா யார் வரணும்? விசுவாசிகள் வரணும். அப்ப உங்களை கணக்கு கேட்பாங்க. உங்களுக்கு ஒரு ஆயத்தெல்லாம் பண்ணி வச்சாங்களே, இந்த கூடிகைக்கு நீ வந்தியா, நீ இங்க வந்திருந்தா இந்த விடுதலை இருக்குமே, நீ இப்படி நாசமா போயிருக்க மாட்டியே, இத்தனை கட்டி இருக்க மாட்டியே, நீ மனம் திரும்பி இருப்பியே, இந்த உலகத்தின் ஆசையெல்லாம் விட்டு போயிருப்பியே, இதெல்லாம் உங்களை கேட்பாங்க. டாட் டு டாட் விசாரிப்பது எப்படி, சிபிஐல எப்படி விசாரிப்பாங்க, இந்த போலீஸ் எல்லாம் எப்படி, அந்த மாதிரி பின் டு பின் எல்லாமே இருக்கும். அப்ப ஹெவனோட விசாரிப்பு எப்படி இருக்கும், எல்லாமே கேட்பாங்க. அப்ப சபைக்குள்ள ஜபம் இருந்தால் முதல்ல கலந்து கொள்ளுங்க. அப்படியே எனக்கு முடியல, அப்படியே புலம்பிட்டே இருக்காதீங்க. ஒருத்தர் இப்படிதான் கேட்டாரு. ஒரு வசனம் இருக்கும்ல, நீங்க வியாதியோட இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும், மூப்பர்கிட்ட ஜெபம் பண்ணணும், வியாதிகள் போயிடும். கரெக்டா? ஓகே, ஹீல் ஆயிடும். அப்போ வியாதிகள் ஹீல் ஆகணும்னா எங்க மூப்பர்கள் எங்க இருப்பாங்க? வாட்ஸ்அப்ல இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. கரெக்டு. வீட்டில் தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோ, சபையில் இருப்பாங்க. என்ன பண்ணணும்? சபைக்கு மூப்பர்கள்ட்ட ஜெபம் பண்ணிக்கணும். வாட்ஸ்அப்பில் ப்ரே ஃபார் மீ. அப்போ ஒர்க் அவுட் ஆகுமா? வசனத்துக்கு விரோதமாக நம்ம இங்கே கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் சீர்படுத்தி கொள்ளுங்க. சர்ச்சுக்குள்ளே வரீங்க, ப்ரேயர்ஃபுல்லாக இருங்க, ரெடி பண்ணிக்கோங்க. ஆலயத்தோட சண்டே மட்டும் அட்டெண்டியா போகாதீங்க. நியாய தீர்ப்பு கண்டிப்பாக இருக்கும். புரியுதா? ஜப லைஃபை மாத்துங்க. தேர்ஸ்டே ஆனா வர்றது ஒரு ஆத்மா 2 ஆத்மா தான். வருஷத்துக்கு 6 மாசத்துக்கு ஒரு 2 சான்ஸ் கூட கிடைக்கலையா? துரோகம் பண்ணிட்டு இருக்கோம், இங்க நடிச்சு கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் கேட்கப்படும். மை ஹவுஸ் ஷல் பி கால்ட் ஹவுஸ் ஆஃப் பிரேயர். வீடு கூட தான் ஜெபிக்கிற வீடா இருக்கணும். உங்களுக்கு பர்சனல் ப்ரேயர் இருக்கணும். குடும்ப ஜபம்னு சொல்லிட்டு அடிச்சு விடுவாங்க தெரியுமா? ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே பிள்ளை இதெல்லாம் அடிச்சு ஒரு டைலாக், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கும்பல்ல ஒரு ஃபேமிலி ப்ரேயர் வச்சுட்டு முடிஞ்சிருது. உங்களுக்கு பர்சனலா தனிப்பட்ட ஜபம் கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஜபத்துல உங்க குடும்ப கஷ்டத்தையே சொல்லிட்டு இருக்காதீங்க. என் புள்ள இங்க பிரச்சனை அங்க பிரச்சனை, அதை சொல்லாதீங்க. நீங்க கர்த்தர்கிட்ட உறவுக்குள்ள இருக்கணும். பேசணும் அவர்கிட்ட, ரிலேஷன், ஒரு உறவு இருக்கணும். தேவைகளுக்காக அவர்கிட்ட ஜெபிக்காதீங்க. புரியுதா? லவ்வோட பேசுங்க. இதுவும் கேட்கப்படும். ஃபைனலாக இன்னொரு 2 வசனம். 1 தீமோத்தேயு 3:15. 1 Timothy chapter 3 verse 15.
தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. ஓகே, அதுல போட்டிருக்கு சபைக்குள்ள எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களாம். நம்ம ஆனா பொதுவா அதை மறந்துடுறோம். இது சபை, இது ஒரு ஹால் கிடையாது. இப்போ நம்ம ஒரு பர்த்டே பார்ட்டி ஹால் பண்றோம், அங்க எத்தனை மணிக்குனா போகலாம், லேட்டா போகலாம், எங்கன்னா பிரியாணி கிடைச்சிடும், கேக் கட் பண்ணுவாங்க, கேக் கட் பண்ணிட்டு போகலாம். இப்போ அதே ட்ரெண்டு சபைக்குள்ள ஆராதனை தானே, அரவர் அந்த பிரதர் தானே மொக்கையா கொஞ்சம் பாடுவாரு, அப்புறமா போகலாம் அந்த சிஸ்டர்ஸ் தான் கொஞ்சம் மொக்கையா பாடுவாங்க, இன்னும் ஒரு 35 நிமிஷம் விட்டு போயிட்டோம்னா நம்ம வார்த்தையை கேட்டுப்போம், அப்படியே கிழிச்சிடுவோம். கரெக்டா? ஆண்டவருக்கு ஆராதனை நம்மளால கொடுக்க முடியல, நேரத்துக்கு வர முடியல. அங்க என்ன போட்டிருக்கு, சபையில எப்படி இருக்கணும். ஏன்னா சபைக்குள்ள என்ன இருக்கா, அந்த பில்லர் அந்த கிரவுண்ட் ஆஃப் த ட்ரூத், சத்தியம் இருக்கான், அங்க ஆண்டவர் இருக்காரா, மகிமைப்படுத்துறாங்க. அப்போ உள்ளுக்குள்ள வரும்போது ஏதோ ஒரு ஹாலுக்குள்ள வர மாதிரி வராதிங்க, ஏதோ பார்ட்டிக்கு போற மாதிரி வராதிங்க. நான் கர்த்தரை சந்திக்க போகிறேன், நீங்க அழகுபடுத்திக்கொள்ளுங்க, தப்பு கிடையாது. ஆனா உள்ளுக்குள்ள வரும்போது ஆயத்தத்தோட அவங்க உள்ள வாங்க, நான் வார்த்தையை கேட்க போறேன், லைஃப் சேஞ்ச் ஆகணும். வேர்டை இங்கேயும் கேட்க முடியும், உள்ளுக்குள்ளேயும் கொண்டு போக முடியும். இங்க போச்சுன்னா வாழ்க்கை மாதிரி, அதை பார்த்தாவே தெரிஞ்சிடும் இது உள்ள போய் இருக்குன்ட்டு. சில இதெல்லாம் கேட்கும், காது கேட்க ஆனா விட்டு இருக்கும், அதே மாதிரி போயிடும். அப்ப இதெல்லாம் கேட்கப்படும். சர்ச்ல எப்படி கண்டக்ட் யுவர் செல்ஃப், எப்படி நடக்கணும்னு வேதத்துல இருக்கு. அப்போ உங்க வீட்டுல யாரா லேட்டா வராங்களா, அடிச்சுட்டுவாங்க. அடிச்சுன்னு எப்படி அப்படி குச்சில சர்ச்சை தலையில ஒரு செல்லமா ஒன்று போடுங்க. அம்மாவே லேட்டா, அம்மா வாமா சர்ச்சுக்கு போகணுமா, ஆண்டவர் காத்துட்டு இருப்பாருமா, பாஸ்டர் திட்டாருங்காக வராதிங்க, ஆண்டவர் பாக்குறமா, ஒரு இப்படி போடுங்க தலையில. அப்பா லேட்டா, அப்பா ஏன்பா தூங்கிட்டே இருக்க, வாப்பா போலாம் சர்ச்சுக்கு, பிள்ளைகள் தூங்குறாங்கம்மா எழுதுக்குங்க. நீங்க அப்படியே அவங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன்ல நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என் பையன் இப்படி போயிடும். ஒரு நாள் நிக்கணும். கரெக்டா? மரணம் என்பது எப்போன்னு தெரியும். அப்போ சபை கூடுதல விடாதீங்க. சபைக்கு ஒரு நேரம் இருக்கு, எல்லாம் இருக்குங்க. பயபக்தியோட வாங்க. அவங்கள பப்பு என்ன சொல்லுவாங்க, சில பேர்ல பேம்பர் பண்ணுவாங்க, டயப்பர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க பிள்ளைகளுக்கெல்லாம். பரவாயில்ல என் பையன் இப்போ மாறிடுவான், இப்போ முடிஞ்சா அப்போ மாறிடும், இந்த சீசன் முடிஞ்சா அந்த சீசன்ல மாறிடுவான். நீங்க கொஞ்சம் சீர்படுத்த வேண்டியது. அதுக்குன்னு நீங்க அன்பையும் காட்டணும், சீரும் படுத்தணும். இல்லை நான் ஒரு அன்பே காட்டுவேன், என் பிள்ளைகிட்ட கட்டி பிடிச்சி ஐயடே செல்லமா இருக்குன்னா அதுவும் நடக்காது. நீங்க சீர்படுத்தினா மட்டும்தான் வரும். வார்த்தையினால வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க, வரணும்னா வரணும். இந்த மாதிரி அடிக்கணும்னு கிடையாது, வார்த்தையினாலே நம்மளால மூவ் பண்ண முடியும். கண்ணின் பார்வையினால நம்ம பிள்ளைகளை அடக்கத்துல கொண்டு வர முடியும். அப்ப இந்த மாதிரி நீங்க அப்ப இதெல்லாம் எப்ப தெரியுமா நடக்கும், நீங்க முதல்ல ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும், நீங்க முதல்ல வார்த்தையை தியானிக்கிறவங்களா இருக்கணும், நீங்க கர்த்தருக்கு பயப்படுறவங்களாக இருக்கணும். இது நடக்கும்போது உங்க பிள்ளை பார்க்கும், ஓகேடா உங்களுக்கு அந்த ஃபியர் வந்துடும், கர்த்தரும் ஹெல்ப் பண்ணுவார். புரியுதா? இல்லைன்னா நீங்க என்ன ஜெபிச்சாலும் குடும்பம் உருப்படாது, ஏன்னா உங்க வாழ்க்கை சீர்கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். அடுத்தது ஒரு வசனத்தை படிக்கலாம். ப்ராவர்ப்ஸ் நீதிமொழிகள் 3:33. ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 3:33. துன்மார்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்கள் உங்க வீட்டுல இருந்தாங்கன்னா அவர் ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை துன்மாரர்கள் அந்த கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு விரோதமா கோபம், கசப்பு, வெறுப்பு, பொறாமை, தூஷணமான வார்த்தை, பின்னாடி பேசுவது, முறைச்சி கொள்வது, பிரிவினைய நாவி பிரிச்சு பேசுவது, நீ மேல நான் கீழே, நான் ஸ்டேட்டஸ், நான் மேல கால் மேலதான் கால் போட்டுன்னு இருப்பேன், அடங்கி போவாத காரியங்கள், தாழ்த்தி கொள்ளாத காரியம், என்ன எதுக்கு இதை சொல்லலை, இது எதுக்கு எனக்கு சொல்லலை, எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, இதெல்லாம் எல்லா குடும்பத்துல வரும். எனக்கு நீ சொன்னியா, இதெல்லாம் யாரோட நீங்க செத்து போயிட்டோம், நம்மளாம் செத்து போயிட்டோம் தானே. ஆண்டுக்குள்ள செத்து போன பணம் கேட்குமா இம்பார்ட்டன்ஸ், போனோம் சரி பணம் பாருங்க போனோம் கேட்குமா, டெட் பாடி ஏஞ்சிட்டு என்ன நீ ஒரு மாலை கூட வாங்கி வரல. வீட்டில் யாரும் நம்ம வீட்லேயோ இல்லை எங்கேயோ உறவு செத்து போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லார் வீட்லையும் ஒரு மரணம் கண்டிப்பாக எப்படின்னா நடக்கும். அப்போ அந்த டெட் பாடி டக்குன்னு ஏஞ்சிட்டு என்ன பிரதர் மாலை கொண்டு வரல, சைக்காவமா இல்லையா, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்காது. போனோம் எங்கன்னா அப்படி கேட்குமா, எங்கன்னா பார்த்துருக்கேன், போனோம் எதுனா அடிச்சாலும் தெரியும், ஒன்று என்ன மாலை கொண்டு வரல நீ, இந்த மாலை இன்னும் நீ ரோஜா பூ மாலை எடுத்துன்னு வரல, மல்லிப்பூ எடுத்துட்டு வந்துக்கிற சீப்பை முஷ்டிய அப்படி கேட்டா, அப்போ நீங்க ஆண்டருக்குள்ள மறிச்சிருக்கும் போது இதெல்லாம் உணர்வுகள் வரும். எனக்கு நீ பேர், சில வாட்டி இன்விடேஷன்ல ப்ராப்ளம் வந்துடும். இன்விடேஷன்ல பேர் போட்டியா, என்ன நீங்க மதிச்சிங்களா, இன்விடேஷன்ல பேர் இருக்கா, இதெல்லாம் உள்ளுக்குள்ள சாவாத ஒரு காரியம். என் பேரை போடல பாத்தியா, என் பேருக்கு பக்கத்துல பின்னு போட்டியா, எனக்கு டிகிரி நீ போட்டியா, காம்ப்ளிமெண்ட்ஸ் பைன்னு போட்டியா, என்ன மதிச்சு நீ பேசுனியா, இதெல்லாம் யாரு கொண்டு வரா, பிசாசு அப்படியே உங்களை உடம்ப ஆண்டருக்குள்ள சாவக்குள்ள போகாத மாதிரி மறிச்சு போகும், சுயநலம் அப்படியே எழும்பிட்டே இருக்கும். அப்ப இதெல்லாம் மாறணும். அப்போ கர்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வீடு சபிக்கப்பட்ட. The curse of the Lord is on the house of the
வீக்கெட். அப்போ துர்மார்களுடைய காரியங்கள் இருந்தால் வீட்டு வந்து சபிக்கப்படும் போட்டு நான் சொல்ல வசனம் அப்படி போட்டிருக்கு. அடுத்த காரியம் 1 பேதுரு 2:5. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஸ்பிரிச்சுவல் ஹவுஸா நீங்க கட்டப்பட்டுட்டு வரீங்க. அப்ப சபைக்கு வரும்போது உங்களுடைய ஆலயங்கள், நம்மளுடைய ஆலயம் கட்டப்பட்டிருக்க. ஒரு பில்டிங்கை பார்க்காதீங்க, நம்ம கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்ம உடம்புல பண்ற எல்லா காரியத்துக்கும் ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும். கரெக்டா? அப்ப வேண்டாத காரியங்கள்லாம் வெட்டி எடுத்துருங்க, இடிச்சு எடுங்க. கட்டிட்டு இருக்கு ஒருவேளை என்ன சொல்றது, ஆண்டருக்கு விரோதமான வார்த்தைகள் காரியங்கள் கட்டப்பட்டிருக்குன்னா உடைச்சி எடுங்க. பெயினாலும் பரவாயில்ல, லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, அதை உடைச்சி எடுங்க. இல்லைன்னா அது எப்படி பண்ணா ஸ்பிரிச்சுவல் சாக்ரிஃபைஸ் அக்செப்டபிள் டு காட். அப்போ நம்ம ஏறெடுக்கிற துதி கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படின்னா அவர் அக்செப்ட் பண்ணணுமா. ஒருவேளை நான் வீட்டில் ஒரு கஷ்டப்போடுவே சபைக்குள்ள வரேன், நான் எனக்கும் நான் மனைவின்னு வச்சுப்போமே, எனக்கும் மனைவிக்கும் சண்டை. நான் என்ன பண்றேன், என்னுடைய மனைவியை வந்து கோவமா பேசிட்டு சண்டை போட்டுட்டு சபைக்குள்ள வரேன். நீங்க நினைக்கிறீங்களா நான் ஸ்தோத்திரம்னு சொன்ன ஆண்டவர் ஐயோ என் பையன் வாயை திறந்துட்டான்னு நினைப்பாங்களா? ஐயோப்பா நாறுதுன்னு நினைப்பாங்களா? எப்படி இருக்கும்? பல்லு வழுக்காம வந்தாவே அப்படின்னா ஹார்ட் கிளீனா இல்லாம முறுமுறுப்பர், மன்னிப்பில்லாத தன்மை, கசப்பு, வெறுப்பு, வைராகியம், கோவம் வந்துச்சுன்னா ஃபுல்லா எரியும். வந்திருக்கா உங்களுக்கு? கோவம் வரும்போது நீங்க பாருங்க, இங்க ஃபுல்லு எரியும், அப்படியே எரிஞ்சிட்டே கப கப கபன்னு எரியும். அது அடங்கிறதுக்கு லேட் ஆகும். அப்ப அதெல்லாம் வச்சுக்கொண்டு எப்படி நம்ம ஆராதனைக்குள்ள போகுவோம், இல்லை அதெல்லாம் வைத்துக்கொண்டு எப்படி வீட்டில் ஜெபம் பண்ணுவோம்? அப்போ வீடு சாந்தமாகவே இருக்காது. புரியுதா? வீடை சீர்படுத்தி கொள்ளுங்க. சபைக்கு வரும்போது ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வாங்க, ஆராய்ஞ்சு பாருங்க, ரிலாக்ஸாக உக்காருங்க. அப்படியே ஓடுற ட்ரெயினில் ஏறுற மாதிரி கரெக்டாக 10க்கு வராதிங்க. ஏறிடுவோண்டா, எப்படின்னா ஏறிடணும்டா, எல்லாம் லாக் போட்டுருவாங்கண்ணா, அதுக்காக வராதிங்க. கரெக்டாக அந்த ஹார்ட்டை ரெடி பண்ணி 10 நிமிஷம் முன்னாடி வந்து ரெடி பண்ணிட்டு ஆராதனைக்குள்ள போங்க. புரியுதா? 2 வீடு பார்த்தோம், 1 சபை, 1 நம்பும். 2 வீடு இருக்கு. நீங்க அது கட்டடமாக வைக்க போறீங்களா? அங்க போட்டிருக்கு for the time has come for the judgment to begin at the house of God. அது இன்னும் ஒரு ஹவுஸாக இருந்துச்சுன்னா, அப்படின்னா ஒரு கட்டடமாக மாத்திரம் உங்க வாழ்க்கை இருந்துச்சுன்னா நியாயம் தீர்க்கப்படுவோம். இல்ல அங்க ஒரு எமோஷனு, ஒரு உறவு, ஒரு இல்லமாக நமக்கும் கர்த்தருக்கும் ஒரு உறவு எல்லாமே இருந்துச்சுன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் உள்ள ஆண்டுக்குள்ள இருந்தோம்னா நியாயம் தீர்க்க படமாட்டோம். புரியுதா? அங்க என்ன பண்ணோம், ஹவுஸ் ஆஃப் காட், கட்டடம் ஒரு மாதிரி கல்ல போல இருந்தோம்னா நியாயம் தீர்க்கப்படும். அப்போ எங்க அதை இல்லமாக மாத்துங்க, வாழ்க்கையை மாத்திக்கொள்ளுங்க.